கரூர்ல இன்னைக்கு டிவிகே நடத்தின கூட்டத்துல 36 பேர்கிட்ட பலியாயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமா இருக்காங்கன்றது நம்ம செய்தியில பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர் தன் பிள்ளையை இழந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றத கேட்கும்போது, அந்த மீட்டிங் நடக்கும்போது இடையில கரண்ட் போனதாக, அது மின்சார தடை ஏற்பட்டு, அதனால பேசுறது கேட்க முடியாம நாங்க முன்னோக்கி சென்றோம். அதுல தான் அந்த கூட்ட நெரிசல் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓட்டர்ஸா அந்த கூட்டத்துல இருக்காங்களா? கிடையாது. எல்லாரும் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க போயிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு நடிகர், அரசியல்வாதி மட்டுமல்ல. மேலும் ஒரு தலைவராக ஒரு கட்சியை லீட் பண்றோம், லட்சக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னு சொன்னா, பொதுமக்கள் வராங்க அப்படின்னா அதுக்கான அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதான்னு பார்த்திருக்கணும். டிவிகேயுடைய தவறு, தலைவர் விஜய் அவர்களுடைய தவறு. இந்த பக்கம் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய திமுக அந்த பகுதியில இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறது, அது எந்த கட்சியாக இருந்தா என்ன, அவர் அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா, அதற்கு தேவையான காவலர்கள் கொடுத்திருக்கோமா, பாதுகாப்பா இருக்காங்களான்றதை உறுதி செஞ்சிருக்கணுமா இல்லையா? திமுக கூட்டம்னா கொத்து கொத்தா காவலர்களை நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் விஜய் அப்படின்னா ஒரு கிரேஸ்ல வரதான் செய்யறாங்க. அது ஓட்டர்ஸ் கிடையாது. சின்ன சின்ன நண்டுல இருந்து குட்டி குட்டி பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு இந்த பாருங்க, இறந்ததுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்போ திமுகவும் செய்தது தவறுதான். இந்த கூட்டத்தை கூட்டிய டிவிகேயின் தலைவர் விஜய் செய்ததும் தவறுதான். ஆக மொத்தத்துல பொதுமக்கள் இன்னைக்கு நிறைய பேர் உயிரை விட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு பெற்றோருக்கு பிள்ளை இல்லாம போயிருச்சு, பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லாம போயிட்டாங்க.